ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சுவாமிக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை நிறைவேறிடுச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு பக்தி மாமா இன்றைக்கி விளக்கேற்றலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருப்போம், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்ட்டு. அது ஒன்றுனா நடக்கிறப்போ நம்மளுக்கே அறியாமல் ஒரு கண்ணில் தண்ணி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும், ஆனந்த கண்ணீர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்க்குறப்போ நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு அழுகை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோ என் வரையிலையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அதனால் நான் வெளியில் கட்டியிருந்தேன், அந்த ஃபேன் அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால் எடுத்து கொஞ்சக்கிட்டே வச்சுட்டேன். கிளைமேட் செம்மையாக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது எனக்கு கிளைமேட். அப்படியே மேகங்கள் கிட்ட நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ மழை வருதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். என்னோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு விவானம் பிறந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் அப்படின்னு கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்க. அதனால் நிறைய இப்போ கேர் எடுக்கிறேன். முடி கொட்டாமல் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கிற முடி போகாமல் காப்பாற்றிக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கேர் எடுத்து ஒரு ஆயில் நானே வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டே வரேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நானே எங்கள் மாமியார் கொஞ்சம் சொல்லுவாங்க நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி. ஸோ அவங்க சொன்னதை கேட்டு வீட்டில் காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குங்க ரிசல்ட்டு. ஸோ முடி கொட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அந்த முடி வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறப்ப ப்ராப்பராக கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். நீங்கள் பர்ஃப்யூம் லவரா? அட்லீஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண பழக்கம் இருக்கா? கண்டிப்பாக கொஞ்சோண்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கணும். ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவாமிக்கு விளக்கேற்றிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இப்போ விளக்கேற்றுறேங்க. இப்போ அந்த குட் நியூஸ் ஆன் த வே வந்துகிட்டே இருக்குது வீட்டுக்கு. இன்னும் வீட்டுக்கு வரல, வந்தவொடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க அதை வாங்கிட்டு வரதுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓம் விளக்கும் அதே மாதிரி நம்ம காமாட்சி ஆக்சுவலி நம்ம காமாட்சி விளக்கு சொல்கிறோம் இல்லையா, இது கஜலட்சுமி விளக்கு. 2 யானைகளும் லக்ஷ்மி அம்மனும் நடுவில் இருந்தாங்கன்னா அது கஜலட்சுமி விளக்கு. காமாட்சி அம்மன் இந்த கையில் கரும்போடு இருப்பாங்க, அந்த விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காமனாகவே இந்த கஜலட்சுமி விளக்கு கூட காமாட்சி அம்மன் விளக்குன்னு தான் சொல்கிறோம். கரெக்டாக தப்பாக நான் சொல்கிறது மறக்காமல் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரசாதம் ஒரு குட்டி ஒரு பாக்ஸில் கற்கண்டு வச்சுருப்பேன். அந்த பிரசாதம் சுவாமிகிட்ட வச்சுருவேன். அண்ட் விளக்கு ஏற்றிட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். விவான் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போ கொடுப்பேன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு ஊதுபத்தி கிடையாது, இது கப்சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதை ஏற்றிட்டு அதுக்கு மேலே பவுடர் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இதில் நிறைய மூலிகை பொருட்கள் சேர்ந்துருக்கு, இந்த வெள்ளைக்கடுகுலாம் சேர்ந்துருக்கு. இது திருஷ்டி, ஈவல் ஐஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நெகட்டிவிட்டிலாம் போகும்னு சொல்லி அதை போட்டிருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இதுக்கு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, கலா மாஸ்டர், அப்போ நிறைய பேர்லாம் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன். வாசனை எனக்கு நான் நார்மல் அந்த சாம்பிராணி போட கூட நல்லா வாசனை இருக்கும். பட் இதில் அவ்வளோ வாசனை இல்லை. மைட் பி நிறைய மூலிகை இருக்கிறதுனால நல்லா எஃபெக்டிவாக இருக்குமா நம்ம தெரியல. சரி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்றி பார்த்துட்டேன். ஸோ இங்கே இடத்துல சுவாமி காலில் வச்சாச்சு. எனக்கு இப்போல்லாம் பூஜை பண்ண பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம அலங்காரம் பண்ண ஸ்டிக்கர்லேருந்து அழகாக இன்னும் கொஞ்சம் அம்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா? நீங்கள் எதாவது அட்ரஸ் என்ன சொல்லுங்களேன். சைடில் எதாவது ரேக் மாதிரி அடித்து அங்கே ஏதாவது ஸ்டாச்சூஸ் வைக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இல்லை ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் இருக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது செம்மையாக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக விண்டோ க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக வேக்யூம் போட்டு சக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அகர பிராண்டில் எலக்ட்ரிக் விண்டோ க்ளீனர் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது சூப்பராக எஃபெக்டிவாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டு கண்ணாடிலேருந்து எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேக்யூம் அழகாக நம்ம இப்போ தண்ணி அடித்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா அந்த மாப் மாதிரி போடுறோம்ல, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சக் பண்ணுறதுக்கான ஒரு வேக்யூம். இதை நீங்கள் நார்மலாக ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான வயரும் கொடுத்துட்டாங்க. அடாப்டர் உங்கள் வீட்டில் கூட எல்லாம் அந்த நார்மல் அடாப்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொடுத்துட்டு அவங்களே இது மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் க்ளீனாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான அந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த வைப்பர் கொடுத்துட்டாங்க. வைப்பர் கூட கிளாத் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். நீங்கள் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கும், இல்லை ஃப்ரெஞ்ச் டோர் இருக்கும், இல்லை பெரிய மிரர்ஸ் இருக்கும். அந்த மிரர்லாம் அழுக்காயிடும்ல, அந்த டைம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நான் கிளாஸ் என்னோட
டோர் இருக்குல்ல ஃப்ரெஞ்ச் டோரில் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த நம்மளோட அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்குல்ல அதை போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவங்களே வந்து துணி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் மாதிரி, அதாவது அது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் விடாது. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை போட்டு அப்படியே இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அழுக்குலேருந்து எல்லாமே அப்படின்னு சர்றன்னு கீழே இறங்கி வந்துடுதுங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி கீழே உங்களுக்கு எங்கேயுமே சிந்தாது, எல்லாமே சக் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த கீழே மெஸ் ஆகாமல் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ அழுக்கு வந்து இந்த ஒரே ஒரு விண்டோவில் மட்டும் வந்திருக்கு பாருங்களேன். இதை வாஷ் பண்ணது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் கட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த சக் பண்ணோம் இல்லையா அந்த வேக்யூம் கிளீனர், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதையும் எடுத்து ரிமூவ் பண்ணி எவ்வளோ வந்து அழுக்கு அது வந்து உறிஞ்சு எடுத்துருக்கு தண்ணின்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன், அதிலே வந்து அந்த விண்டோ க்ளீன் பண்ணேன் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே அழுக்கு வந்து அதை நல்லா உறிஞ்சு ஃபுல்லாக இந்த பாக்ஸ்குள்ளே அது வந்து சேர்த்துருச்சு. இவ்வளோ வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு டோர் க்ளீன் பண்ணப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா, ஸோ இவ்வளோ வந்து அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த காட்டன் பேடு கொடுத்துருக்காங்களே, அது ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் காமிச்சு கையில் ஸ்க்ரப் பண்ணாலே போயிடுதுங்க. ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பட் இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறப்போ கண்டிப்பாக இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த டெமோ எடுத்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. இப்போ அந்த குட் நியூஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் குங்குமம் புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது பல நாள் கனவு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் செகண்ட் டைம் அந்த கனவு வந்து திருப்பி நனவாக இருக்குது. கடவுள் இந்த பிளெஸிங் கொடுத்துருக்கான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதை பற்றி வந்திருக்கு நீங்கள் யோசிச்சு கெஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. இந்த 16th அன்னைக்கு இந்த புக் பப்ளிஷ் ஆகிருக்கு குங்குமம் தோழியில். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. நிறைய பேருக்கு வந்து சோலோ ட்ராவலிங் அப்படின்றது பிடிக்கும். சில பேருக்கு வந்து என்னது தனியாக போகிற ஃபேமிலிலாம் விட்டுட்டு ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. ஸோ நான் பண்ண சோலோ ட்ராவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் இந்த எழுத்தாளர் அதாவது பார்த்து மகேஸ்வரி மேடமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்ப, அந்த பிஸ்னஸ்க்காக இன்டர்வியூ எடுக்கிறப்பவே நான் ஜென்ரலாக இதை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இதை பற்றி இன்னும் நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதில் அவங்க எழுதின ஒரு விஷயமே நான் கண்ணில் பார்த்து நான் அந்த யூரோப் ட்ரிப்பை ஃபுல்லாக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நான் வந்து vlogல வந்து பதிவு பண்ணணும். அது எல்லாத்தையும் அழகாக சேகரித்து முத்துக்கள் மாதிரி வரிகள் கொண்டு ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பேஷன். நான் வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலி உமன் குழந்தைங்களை விட்டுட்டு ஹஸ்பண்ட் விட்டு தனியாக வெளிநாட்டுக்கு போய் அப்படி என்ன உனக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து சில விஷயம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சோலோ டைம் அப்படின்றது, மீ டைம் அப்படின்றது, சில விஷயங்களுக்கு வந்து தனியாக ட்ராவல் பண்ணால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா, நம்ம ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறப்போ அதே ஃபேமிலியோடு தான் நம்ம அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். புதுசாக என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அதே ஹாப்பினஸ் தான் இருக்க போகுது. பட் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய மக்களை மீட் பண்ணுவோம், நிறைய புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாழ போகிறது ஒரே வாழ்க்கை தாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் மெமரிஸ் வந்து சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ மெமரிஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் ட்ராவல் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரசித்து பார்த்துருந்தீங்க என்னோட யூரோப் vlog அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்ல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே ஹாப்பினஸோட இன்றைக்கி சுவாமி கபோர்ட்ஸ் கீழே வந்து 3 ரேக் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இது செஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ணலங்க. அதுக்கப்புறம் எங்கே கொஞ்சம் அப்படியே கால் வலி அப்படின்னு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரேவந்தோட அந்த புக்கு ஷீட்ஸ் நிறைய மிச்சம் இருந்தது, அதெல்லாம் அழகாக போட்டு. ஸோ அதனால் நம்ம வளவலான்னு இருக்கிற மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷீட் இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வேலை செய்யும், ஆயில் ப்ரூஃபாக வேலை செய்யும். அதனால் என்னோட இங்கே கீழே பேஸில் போட்டுட்டு ஒரு ரேக்கில் ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சுவாமி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்கண்டு, அப்புறம் மஞ்சள் எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. ஒரு நாளைக்கு ஒரு சின்னதாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஏற்றக்கூடிய விளக்குங்க. ஸோ நீர் தீபம்னு சொல்லுவாங்க, அதில் ஏற்றக்கூடிய தெரியுது. நான் உங்களுக்கு அதை எப்படி நான் வந்து ஏற்றி காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த சாம்பிராணி, நம்மளோட ஊதுவத்திலாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சடியில் நல்லா வந்து வைப்ஸ் போட்டு தொடச்சிட்டு இங்கேயும் வந்து அண்டர்லைன் ஷீட்ஸ் போட்டுக்கலாம். காஸ்ட்லியான ஷீட்ஸ் எல்லாராலும் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்கூல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃபாக இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணதுக்கு
வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு பூஜா பாக்ஸில் நான் எல்லா மங்களகரமான பொருட்களும் போட்டு வச்சுருக்கேன். வெள்ளி காயின்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி பூக்கள், அப்புறம் சுட்டி காஜல்னு சொல்லுவாங்க, சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி வளையல், அப்புறம் பார்த்திங்கன்னா சோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரன்னு சொல்லிட்டு நல்ல பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்போ வந்து அம்மனுக்கு இதில் லட்சணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நான் பல வருஷமாக இது சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை பெட்டி கிட்ட ஒரு 120 வயசு இருக்குங்க. என்னோடய அம்மாவோட அம்மாவுக்கு அவங்க வீட்டில் சீராக கொடுத்தது இந்த வெத்தலை பெட்டி. ஸோ அது இப்போ என்கிட்ட இருக்குது. ரொம்ப பொக்கிஷமாக அது பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கின்றதோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிளெஸிங் தான். என் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலிமா அந்த பிளெஸிங் ஏட்டு இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரிலாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவில். அப்புறம் பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி, பிளெயின் கப் சாம்பிராணி இதை வந்து வச்சுட்டு இதுக்கு உள்ளே நம்ம வந்து பொடி மட்டும் நான் மேலே துவைப்பேன். அதுக்காக 2 பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதையே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஃபைனலாக வந்து லாஸ்ட் இந்த ரேக் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வைக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றுவோம்ல, ஸோ லாஸ்ட் இயர் ஏற்றினா அந்த அகல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது அழகாக வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் விளக்கு வாங்கியிருந்தேன், அகல் விளக்கு. ஸோ பியூரான அகல் விளக்கு, அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை இங்கே வச்சுக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஊதுவத்தி ஸ்டாண்டு 1க்கு 2 வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பச்சை கற்பூரம்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நான் லாக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த லாக்கருக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஒரு ரெட் துணியில் வச்சு வைக்கணும். அதை நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேஷ் ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லை நகை ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த இடத்துல பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன வந்து ரெட் கலர் துணி இதில் வந்து கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் வெளில சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், மார்வாடிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள் நிறைய பேர் ரெட் யூஸ் பண்ணுவாங்க மங்களகரமான விஷயத்துக்கு. ஏன்னா அது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நகை ஒரு சின்ன கம்மல் இருந்தால் கூட ஒரு ரெட் கலர் துணியில் வந்து அதை மடித்து வச்சு பாருங்களேன், நல்லதே நடக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.